வணக்கம் சொந்தங்களே, இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நாட்டில் அதாவது இலங்கையில் பல பிரச்சனைகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிற நிலையில அரிசியினுடைய தட்டுப்பாடும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த அரிசியினுடைய தட்டுப்பாட்டுக்கு சரியான ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்றதை இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த நாடு எவ்வளவு செழிப்பான நாடு, எத்தனை வளங்களை கொண்டு, அதாவது சொல்லுவாங்க சகல வளங்களும் பொருந்திய ஒரு தேசமாக இலங்கை தேசம் இருக்கிறது. அதாவது பார்வோற்றின் தேசம் என்று சொல்றது அது எங்கட தேசம் என்று சொல்றதுல நாங்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடியதாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு அந்த தேசத்துல தான் இன்றைக்கு மிகப்பெரிய சுமையும் அவலமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களோட தேசத்துல பொதுவாக என்ன வளம் இல்லை, எல்லா வளமுமே இருக்குது. இன்றைக்கு தென்னை வேணுமா, வயல் வேணுமா, தெங்கு வேணுமா, ரப்பர் வேணுமா, ஏலம் வேணுமா, கிராமம், இப்படி கடல் வளம் வேணுமா, எல்லா வளமும் அதிகரிச்சு இருக்கின்ற ஒரு தேசத்துல தான் இன்றைக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக இந்த அரிசியினுடைய தட்டுப்பாடு தான் இன்றைக்கு தேங்காய் அரிசின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றா வரலாறு காணாத அளவில் தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்குது. ஒரு சில பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்ல வேண்டியது, நடந்து கொண்டிருக்கிறத நடக்க போறத சொல்ல வேண்டியதும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நடந்த விஷயங்களை சொல்ல வேண்டியதுதான் ஒரு ஊடக தர்மமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே அரிசியினுடைய தட்டுப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா, 50 ரூபான்னு சொல்லி இன்றைக்கு அரிசி 200 ரூபா, 250 ரூபா, இப்படி அதன் விலைகளும் அதிகரித்து கொண்டிருக்கு. இப்படித்தான் இலங்கையில ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகளும் இப்படித்தான் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சிக்கு வர ஒவ்வொரு அரசாங்கங்களும் விலையேற்றுறது அவர்கள் தான், விலையை குறைக்கிறதும் அவர்கள் தான் சொல்லிவிடும். ஆனால் விலை குறைக்கிறது சொல்லிவிடவே தெரியும். ஆனால் அதுல விலை குறைக்கப்படாது என்றால் அவை ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்லிடும், 200 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா, 50 ரூபாய்ன்னு சொல்லி விலையை கூட்டி விடும். இப்போ அதுல ஒரு 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா. அப்ப இந்த விலையை குறைச்சி போட்டு இன்றைக்கு சாமானுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எந்த வகையில நியாயம் என்ற ஒரு கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தேர்தல் காலங்கள்ல தங்கட சுயநலம் சார்ந்து, அதாவது அவர்கள் வந்த உடனே சிலர்களுக்கு விலையை குறைப்பினம், பேருந்து செய்யணும், பிறகு விலையை கூட்டிவிடும், கொஞ்ச நாள் போக விலையை கூட்டிவிடும், பிறகு எலெக்ஷன் டைம்ல என்ன செய்யணும், 5, 10 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் குறைச்சிட்டு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு விலையை குறைச்சி இருக்குது, மக்களுக்கு இந்த விலை குறைக்கப்பட்டிருக்கு இந்த சாமான் சாப்ப. இதுதான் நடக்கிற விஷயம். ஆனா விலை குறைக்கப்பட்டாலும் ஆனா அந்த விலைகள் ஏற்றப்பட்டிருக்கின்றனே தவிர குறைக்கப்பட்டது இல்லை என்றதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரிசியை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்குல அது வன்னி பெருநிலப்பரப்பாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் திருகோணமலையாகவும் இருக்கலாம், மட்டக்களப்பாகவும் இருக்கலாம், அம்பாறையாகவும் இருக்கலாம். வடக்கு கிழக்குல அம்பாறை மாவட்டத்தில் கூடுதலான பயிர் செய்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தேசத்திலே செய்கின்ற அரிசிக்கு என்ன நடக்கிறது, ஏன் இந்த அரிசி போதுமானத அளவு இல்லை என்கின்ற விஷயம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரிசி திரும்பவும் அரிசிக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது. ஆனால் இது யாருடைய பலவீனம் என்ற விஷயம் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள், இந்த நாட்டினுடைய அரசு தலைவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அரிசி ஆல உரிமையாளர்களை 2 தரம் சந்திச்சிருக்கிறார். அதுல அவர் சொன்ன விஷயம் என்று சொன்னால், இந்த அரிசியல் கட்டுப்பாட்டு விலைக்குத்தான் இந்த அரிசியல் விற்கப்படணும். ஆனால் இதை விடுத்து நீங்க மேலதிகமான விலைக்கு விற்பீர்களாக இருந்தால் உங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி நேரிடும் என்கின்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுல ஒரு விஷயம், பொருட்களுக்கு விலை ஏற்றப்படுதுன்னா உடனே என்ன செய்யணும், கடவுட விலையை ஏற்றி போடுவிடும். ஆனால் விலை குறைக்கப்படுவதாக இருந்தால் அந்த விலை உடனடியாக குறைக்கப்படுவது இல்லை. ஏன்னு சொன்னால் தங்களுக்கு நட்டம், அப்படின்னு சொன்னால் விலை கூட்டேக்கில் அப்பே உடனடியாக கூட்டினோம். இதுல எப்படி இருந்தாலும் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட போறதில்லை. இதுல அடிமட்ட மக்கள் தான் நிச்சயமாக பாதிக்கப்பட போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நாளாந்தம் கூலி தொழில் செய்து வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் தான் இந்த
வறிய இலையில வந்து மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இதுல நடுத்தர குடும்பங்களோ வசதி வாய்ப்பு படைத்தவர்களோ நிச்சயமாக பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த ஏழை எளிய குடும்பங்கள் தான் இந்த விஷயத்திலே, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாக இருந்தாலும் சரி, இதுல பாதிப்புக்குள்ளாகிறது வந்து நிச்சயமாக இந்த வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான். இதுல உண்மையில அரசு சம்பந்தமா சொன்னாலும் இதுல பல விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அரசினூடாக இந்த அஸ்வஸ்ம திட்டத்தினூடாக பல உதவி திட்டங்கள், அதாவது வறிய மக்களுக்கு கொடுக்க போவதாக கூட சொல்லி சில அதாவது அதுக்குரிய நிவாரணங்கள் கொடுக்கப்படுகிறது, அதை மறப்பதற்கில்லை. ஆனால் அந்த நிவாரணம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கப்படுது பார்த்தோம்னு சொன்னால் அதுல முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வசதி வாய்ப்பு படைத்தவர்களால் இதனூடாக பயன்படுறார்கள். ஆனால் இதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது. ஆதாரம் இல்லாம இதுல இந்த விஷயத்தை சொல்ல இல்லை, ஆனா ஆதாரத்தோட இந்த விஷயத்தை சொல்றேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கடை வியாபாரிகளும் ஆனால் இந்த தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் போயிருக்கிறவர்களும் அதே நேரத்தில் வாகனங்கள் வச்சு பிசினஸ் செய்கிறவையும் தான் வந்து அதே மாதிரி மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இப்படின்னு சொல்லி வசதி வாய்ப்பு படைத்தவர்களும் தான் வந்து அவர்கள் ஒரு சில அரச அதிகாரிகள் அரச ஊழியர்களுடைய சலுகையை வைத்துக் கொண்டு ஆனால் இப்படியான அஸ்வஸ்ம திட்டம் போன்ற பல திட்டங்களின் ஊடாக நன்மை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் போற இடத்துல என்னென்றால் உங்களுக்கு அது இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன, பாதிக்கப்பட்ட மக்களாக தான் இருக்கணும். ஆனால் அவைக்கு அதுக்காக எல்லாருக்கும் வந்து அதில் கொடுக்கப்பட சொல்ல இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இந்த திட்டத்தினூடாக சரியான முறையில் உள்வாங்கப்படாத நிலைமை இருக்கிறது. அதுக்காண்டி எல்லா அரசு அதிகாரிகளும் தவறானவர்கள் சொல்ல வரையில, ஆனால் அதாவது மக்களுக்காக அர்ப்பணிப்போட சேவையை செய்யக்கூடிய எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய தவறான வழிநடத்தல் காரணமாக ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற விஷயம்தான் வந்து உண்மையான விஷயமாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த தேசத்துல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கு தேங்காய் அரிசி மாதிரி இன்றைக்கு எல்லாத்துக்குமே பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கிறது. இருந்த போதிலும் இதுக்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய அரச தலைவருக்கும் அதே போன்று இந்த ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.